நீதிமன்றத்தினால் அப்போது காணப்பட்ட இலத்திரனியல் விசா முறையை வலுவற்றதாக்கி பழைய முறையின் கீழ் விசாவை வழங்கும் நடைமுறையை செயற்படுத்துமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலம் கடந்துள்ள போதிலும் இதுவரை நீதிமன்ற உத்தரவிற்கமைய செயற்படுவதை குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தன்னிச்சையான முறையில் தவிர்த்துள்ளமையினால் அவருக்கு எதிராக பொருத்தமான சட்ட நடவடிக்கையினை எடுக்குமாறு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து மனுதாரர்கள் பாட்டலி சம்பிக்கு ரணவக்க, ரவுப் ஹக்கீம், ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் ஆகியோர் நீதிமன்றத்தை கோரியிருந்தனர். இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன, குமுதினி விக்ரமசிங்க, அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் இதன்போது தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் முன்னிலையான மனுதாரரான ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் உடனடியாக தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு உத்தரவிட்டது. இதன்போது குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் வெளிநாடு சென்றுள்ளதாக சட்டம் அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளின் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவார்தன நீதிமன்றக்கு அறிவித்தார். பின்னர் நீதிமன்ற உத்தரவிற்கமைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரியொருவர் உள்ளிட்ட மூவர் சாட்சியமளிப்பதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையானதுடன் அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் சாட்சியத்தை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சாட்சியமளித்த குறித்த தரப்பினர் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய செயற்படுமாறு முதலாவது பிரதிவாதியான குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தமக்கு ஆலோசனை வழங்கவில்லை என தெரிவித்தனர். குறித்த சாட்சியத்தை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் முதலாவது பிரதிவாதியான குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தமக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கமைய செயற்படுவதை தன்னிச்சையான முறையில் தவிர்த்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தீர்மானித்தது. இதற்கமைய குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது. முதலாவது பிரதிவாதியான குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பவும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது.